நல்லா இருக்கா? நல்ல படம் இல்ல. நீங்க சொல்லக்கூடாது. படம் நல்லா இல்ல சொல்லுவாங்க. காசு படம் முடிச்சிருக்கா. அவன் சொன்ன அந்த சொட்ட தலையா இப்ப வந்து பேசுறது. படம் நல்லா இருக்கா? படம் நல்லா இருக்கா? நல்ல படம் இல்ல. போன வாரம் டிசில ஒரு படம் வந்துச்சு, புரியுதா? அந்த படம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இப்போ இந்த படம் மகுடம்னு ஒரு படம் நல்லா சொல்லுவாங்க. காசு கொடுத்து படம் பாக்குறியா? நான் காசு கொடுத்து படம் பாக்குறேன். எப்போ வந்த ஃபுல்லா பாத்தியா? நீ காட்டவா? ஃபுல்லா பாத்தியா? எத்தனை மணி போன உள்ள போய் திருப்பி சும்மா இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. படம் நல்லா சொல்லுவாங்க. காசை வாங்கிட்டு பேசணும் போய் கேளியா போயிட்டு ஒரு படம் வந்துச்சுல. போன வாரம் டிசி ஒரு படம் வந்துச்சுல. ஆடியன்ஸ்ல வேற சொல்லி கொடுத்தீங்க. மீடியாவா நீங்க? விஷால் டீம்ல இருந்து வரீங்களா? இருங்க நீங்க விஷால் டீம்ல இருந்து வரீங்களா? விஷால் அவரோட படம் இருக்குல்ல, அவரோட படம் இருக்குல்ல, மார்க்கெண்ட் இருக்குல்ல, மார்க்கெண்ட் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. படம் எடுக்க கஷ்டமா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு நீங்க உட்கார முடியாம ஓடி வரோம். நாங்க யாருல உட்கார முடியாம ஓடி வரோம். கேக்குவா? கேக்கட்டா? ஏய் கூப்பிடுப்பா, எங்க கூட உட்கார்ந்து நல்லா கேளுங்கப்பா. ஏய் படம் எல்லாம் இல்ல கேளுப்பா. கேவலமா இருக்கு படம். இல்ல ஒரு படத்தை எடுக்க இல்ல ஒரு படம் எடுக்க கஷ்டப்பட்டாங்களா? படம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடணுமா? மக்களை வந்து பாருங்கன்னு சொல்லணுமா? ஒரு படம் எடுக்க துப்பு இல்ல, நல்ல படம் எடுக்க துப்பு இல்ல, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போணுமா? நான் என்ன சொல்றேன், டிசி படம் போன வாரம் இல்ல, போன வாரம் டிசி படம் வந்துச்சுல, நாளே நாள்ல 50 கோடி கலெக்ஷன். அந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்ன பாரு, போய் எடுத்து பாரு. படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நீ வந்து கேவலமா இருக்கு படம். ஒரு படம் எடுக்க துப்பு இல்ல, உள்ள உட்கார வச்சியா? ஒரே ஒரு சீன் கேக்குறியா? ஒரு டீ கடையில விஷாலோட ஃப்ரெண்ட் டீ விக்கிறாராம். அவரு வந்து பார்த்தா டீ கொடுக்க வராராம். கடையில வேலை பார்க்குற பையன் டீ கொடுக்க வரானா. அப்ப வந்து தெரியாம ஒருத்தர் மேல ஊத்திக்கிச்சு, கஸ்டமர் மேல ஊத்திக்கிச்சான். ஒரு ஓனர் என்ன பண்ணுவாரு? சார் தெரியாம பண்ணிட்டா, சாரி சார்னு சொல்லணும். உடனே இவரு போறாரு. ஒரு பையனை எப்படி அடிக்கலாம்? உடனே என்ன பண்றாரு? டீ கடைக்கு போறாரு, டீ ஊத்துறாரு, பையனை இவர் அடிப்பாரா? அவர் கேட்க கூடாது. ஒரு சீன் எடுக்க துப்பில 4 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காங்க. ஒரு படம் எடுங்கறயா ஐயா. இவ்வளவு கேவலமா பத்தி விமர்சனம் பண்ண கூடாது. இவர் கேமரா முன்னாடி நடிக்காத. புரியுதா? நான் ஒரு படம் எடுக்கறேனா அந்த படம் கேமரா முன்னாடி நடிக்காத. நீ ஒரு மக்களுக்கு ஒரு உதவி செய்ய. அவங்கள சாப்பாடு வாங்கி தருவியா? இருங்க வரேன். இவர் ஒரு சாப்பாடு வாங்கி தருவாரா? மார்க்கெண்டரி படம் நல்லா இருக்குன்னு சொல்லு. இருப்பா. மார்க்கெண்டரி படம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது இடிக்குதுல உங்களுக்கு. கேட்டால மார்க்கெண்டரி படம் நல்லா இருக்குன்னு இடிக்குதுல உங்களுக்கு. மகுடம் படம் கேவலமா இருந்தா ஏன் கதறுது உங்களுக்கு? நீங்க படம் பாத்தீங்களா? நாங்க படம் பார்த்தங்க. எல்லா படத்தையும் விமர்சனம் இருக்குன்னு கேளுங்க. என்ன சீன் நல்லா இருக்குன்னு கேளுங்க. ஒரு காருக்கு நல்ல மெசேஜ், ஒரு டூப்ளிகேட் பொருள் எவ்வளவு வருதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு இது பண்றாங்க. எப்பா இது ஒரு சார் லாஸ்ட் கிளைமாக்ஸ்ல அவ்வளவு லேடிஸ் எங்க இருந்து வராங்க? கடைசில கிளைமாக்ஸ் ஃபைட்ல அவ்வளவு லேடிஸ் எங்க இருந்து வராங்க? எங்க இருந்து வராங்க? எங்க நீ லாஜிக்கா பண்றியா? நீ லாஜிக்கா பண்றியா? திடீர்னு ஒரு சூறாவளி வருதா? லேடிஸ் எல்லாம் பேர் நிக்கிறாங்க. படம் பாக்குறோம். படம் பாக்குறோம். முட்டல் ஒரு சீன்ல லாஸ்ட்ல கிளைமாக்ஸ்ல 100 பேர் வராங்களா? எப்படி எங்க வராங்க? ஒவ்வொரு படத்தையும் ஒரு ரூபாய் கொடுத்து யாரும் உதவி செய்வாங்க. ஒரு படம் துப்பு இல்ல வந்து நல்லா இருக்கு. வந்து எல்லா படத்தையும் இவரு பேசாம காசு கொடுத்து 4 பேர் பேச வைங்க. காசு கொடுத்து நான் படம் பாக்குறேன். நான் காசு கொடுத்து படம் கேட்கிறேன். பையா படம் நல்லா இருக்குன்னு போய் இனிக்குதா உங்களுக்கு? ஏப்பா நல்லா இருக்குன்னு சொல்லி போய் இனிக்குதா? ஒரு படம் நல்லா இருக்கு இனிக்குதா? ஒரு படம் நல்லா இருக்கு இனிக்குதா உங்களுக்கு? நல்லா இருக்கு போய் இனிக்குதா? எதுக்கு பிரச்சனை? இப்ப சொல்லுங்க கேளுங்கப்பா. உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா பாதியோட போயிருங்க. அதை விட்டுட்டு முழு படத்தை பார்த்துட்டு எதுக்காக வந்து இங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் அப்படி எங்களோட வயிற்றுல வந்து அடிக்கிறீங்க? எப்படி வயிற்றுல வந்து அடிக்கிறீங்க? ஒரு படம் படத்துக்கு 10,000 இங்க பல பேர் இருக்காங்க. படத்துக்கு 10,000 காசை கொடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லுன்றாங்க. புரியுதா இல்லையா? படத்தை காசு கொடுத்து பாக்குறோம், பிடிக்கல. காசு கொடுத்து நாங்க பாக்குறோம். காலையில வரோம், படம் பாக்குறோம், எங்களுக்கு பிடிக்கல சொல்றோம். ஒரு படம் நல்லா இருக்குன்னு இடிக்குது உங்களுக்கு. நல்லா நம்ம கதை உங்களுக்கு படம்
கேமரா முன்னாடி நடிக்கிறாங்க. ஒருவேளை யாருக்கெல்லாம் ஒருவேளை சோறு வைக்கிறோம். இந்த படம் கேவலமா உங்களுக்கு ஒரு நல்ல படம் சொல்லியா ஒரு கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க. எனக்கு புரியல ஒரு விஷால் படத்துக்காக வராங்க. சொல்றது கேளுங்க. இது உங்களுக்கு விஷால பிடிக்குதா? உங்களுக்கு விஷால பிடிக்குதா? உங்களுக்கு விஷால தனியா படம் பிடிக்கல படம் பிடிக்கலன்னா இவ்வளவு மீடியா இருக்கீங்கல்ல, இவ்வளவு மீடியா இவ்வளவு மீடியா இருக்கீங்கல்ல, என் கை காசு டிக்கெட் வாங்கி தரேன், உள்ள போய் இந்த படத்தை பாரு, நல்லா இருக்கு. நீ அதுக்கப்புறம் சொல்ல ஒத்துக்கிறேன். நீங்க யாருமே பிரஷா போலியா? யாருமே பிரஷா போலியா? பிரஷா போனது யாராவது பேசுங்க. இப்போ படம் நல்லா இருக்கு பேசுங்க. இதே பப்ளிக் தான் நான் டிக்கெட் படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நீங்க யூடியூப் படம் முடியும். இல்ல யாரும் இல்ல உங்க சேனல் டிஆர்பிக்காக எப்படி பேசுவீங்களா? ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை பார்க்கலாம். விஷால் இங்க பாருங்க. விஷால் எல்லாமே ஆக்ஷன் இருக்கு, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. எப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா படம் எடு. நீ ஒரு படம் எடு. நீ ஒரு படம் எடு. நான் வந்து பாத்து விமர்சனம் பண்றேன். என்ன அந்த வந்து உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? இது ஒரு ஃபேமிலி ஒரு சரி படம் வேற லெவல். அவன் சொன்ன அந்த சொட்ட தலை இப்ப வந்து பேசல. லேடிஸ் சொல்ல ஆடியன்ஸ் சொல்ல லேடிஸ் கேளுங்க. இல்ல லேடிஸ் இல்ல படம் ஒரு முக்கியமான விஷயம் படத்துல நல்ல மெசேஜ் இருக்கு. என்னடா சீன் இது சொல்லு. அவன் பார்க்காம 10000 ரூபாய் குடுத்து சொல்றான்ல, வந்து இவங்க 10000 ரூபாய் குடுத்து தான் ஜிபேல கால்ல அவன் மேல வழக்கு போடுவோம். ஏன்னா 10000 ரூபாய் இல்ல 10000 ரூபாய் குடுத்து சொல்ல 10000 ரூபாய் ஆடியன்ஸுக்கு கொடுத்தேன்னு சொல்லியிருக்கான். எல்லாருக்கும் 10000 ரூபாய் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் பார்த்துப்போம். அவனுக்கு இது போடாதான் அவனுக்கு பிச்சை. எங்களை வந்து நாங்கள் சொந்த காசுல பார்த்து லேடிஸ் வந்து எல்லாருமே நாங்கள் வந்து விஷால் சாருக்காக வந்திருக்கோம். இவன் சொல்கிறான் அவங்களுக்கு தனிக்கு 10000 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஷோ சொல்லியிருக்கான். அவன் எப்படி சொல்லலாம் 10000 ரூபாய்க்கு? அவன் மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். ரசிகர் மன்ற சார்பாக அவன் மேலே ஆக்ஷன் எடுப்போம். இப்போ காலேஜ் படிக்க பொண்ணு அதை காலேஜ் விட்டு அது படம் சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கு பிவி எடுத்து எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருவான். இல்ல பொதுமக்கள் சரி அப்படி இல்ல மேடம். இல்ல மேடம் நீங்க எடுங்க மேடம். நீங்க உங்களை வந்து நான் எதுவுமே சொல்ல. அவங்க மனசுல ஒப்பீனியன் சொல்றாங்க. அவர் பொதுவான்றாரு. 4 பேர் லேடி சிட்டி கேளுங்க. அவர் என்னன்றாரு 10000 ரூபாய் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் 10000 ரூபாய் கொடுத்து அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி பேச வைக்கிறாங்க. அப்படி சொல்லுது தப்பு. இந்த மீடியா இருக்கு போய் சொல்ல முடியாது. அவங்க எப்படி சொல்லலாம்? இப்ப லேடிஸை கேளுங்க. இல்லங்க கஷ்டம் இல்ல 3 சைன் எடுத்திருக்காரு. சாங்ல இருந்து நீங்களே மீடியா வந்திருக்கீங்க, எல்லாரும் வந்திருக்கீங்க. நான் ஒன்னும் எதுவும் குறை சொல்ல. எல்லாரும் ஒப்பீனியன் வந்து மனசார கேட்குறோம்.